விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. ஆலோசனை நேரம். புறக்கடை கோழி வளர்ப்பு. புறக்கடை கோழி வளர்ப்பு என்பது நம் வீட்டு பின்புறத்தில் வளர்க்கலாம். இதற்காக பிரத்யேகமாக இடம் தேவையில்லை. விவசாய மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது வேலை நேரம் போக உபத்தொழிலாக வளர்க்கலாம். கோழிகளில் பல ரகங்கள் இருக்கின்றன. அவைகளில் நாமக்கல் 1, கிராமப்பிரியா, வனராஜா போன்றவை. மேலும் இதற்கான தீவன செலவு, புறக்கடை பராமரிப்பு, கோழிகளுக்கான நோய் தடுப்பு முறைகள் போன்ற தகவல்களை தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் ஏ பபிதா அவர்கள் கூற கேட்டபோது, புறக்கடை கோழி வளர்ப்பு. புறக்கடை கோழி வளர்ப்புன்னு என்னடா இது புதுசாக கோழி வளர்ப்பை பற்றி சொல்கிறாங்களா என்ன? நம்ம வீட்டோட பின்பகுதியிலே நாம் கோழியை வளர்க்கலாம். இப்போ எப்பவும் போல் வீட்டில் பெண்கள் வீட்டில் காலையில் விவசாயம் முடிச்சுட்டு மறுபடியும் மாலையில் தான் விவசாயம் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்க டைமில் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த புறக்கடை கோழி வளர்ப்பு ஆஸ்பெக்டில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா வீட்டுக்கு வருமானமும் கூட ஆச்சு, டெய்லி செலவுக்கு நமக்கு காசு கூட கிடைக்கும். இப்போ இந்த புறக்கடை கோழி வளர்ப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி சுத்தமான ஒரு பகுதி இருந்தால் போதும், 5 முதல் 10 கோழிகளை நம்ம வளர்க்கலாம். அதுக்கு நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்க போனால் நாமக்கல் NKC 1, நாமக்கல் சிக்கன் 1ன்னு கொடுக்குறாங்க. எங்கள் வேளாண் அறிவியல் மையத்தில் இருந்தும் நாங்கள் 10 முதல்நிலை செயல் விளக்கமாக 10 விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஒருத்தருக்கும் 5 கோழி கொடுக்குற விதத்தில் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாபகரமாகவும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு மட்டும் இல்லாமல் அதில் வர முட்டை, இப்போ நம்ம சாதாரண முட்டையை விட இந்த நாட்டுக்கோழி முட்டைக்கு ரொம்ப மகசூல் அதிகம். அதனால் ஒரு கோழி முட்டை பார்த்திங்கன்னா ரூபாய் 5க்கு விற்கிது. அதனால் இந்த நாமக்கல் கோழி சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோழி சுமார் 200லேருந்து 240 முட்டைகள் ஒரு வருடத்திற்கு இடும். அது கிட்டத்தட்ட 18வது வாரத்திலேருந்து முட்டையிட ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ ஒரு 250 கோழி முட்டை பார்த்திங்க 5 ரூபாய் ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 1250 ரூபாய் அது நமக்கு லாபமாக இருக்கிறது. அதே மாதிரி கோழியும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் வரைக்கும் நம்ம முட்டைன்றதுக்கு விட்டுட்டு அடுத்தது மாமிசத்துக்கு கொடுத்தோம்னாலும் அது ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது. ஸோ இது மகளிருக்கு உண்மையாலுமே சுயஉதவி குழுக்களுக்கோ இல்லை மகளிருக்கோ ஏற்ற தொழிலாக அமையுது. இதில் இப்போ நாமக்கல் சிக்கன் தவிர கிராமப்பிரியா, வனராஜா போன்ற நல்ல ரகங்கள் இருக்குது. இதில் முட்டை பார்த்திங்க அப்படின்னா பழுப்பு நிறமாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாதாரண நாட்டுக்கோழி ரகத்தை விட ஒரு வித்தியாசமான ரகமாகவும் இருக்கும். இதுக்கு செலவுன்னு பார்த்துட்டோம்னா இந்த தீவன செலவு, இந்த புறக்கடையை பராமரிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் தான் இதோட செலவு. ஆனால் வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா முட்டையிலேருந்து கிட்டத்தட்ட 2000 ரூபாய் நமக்கு முட்டை வருமானம் வருது. அது இல்லாமல் இறைச்சியினால் ஒரு 1000 ரூபாய் வருது. அப்புறம் கூட நமக்கு அந்த ஒரு உரம் இருக்குது இல்லையா, கோழி உரம் ரொம்ப சில இந்த மீன்களுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 ரூபாய் முதல் 5000 வரையான ஒரு வரவு செலவு கணக்கு வருது. ஸோ 1 ரூபாய் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரைக்கும் நமக்கு லாபம் இருக்குது. ஸோ இந்த புறக்கடை கோழி வளர்ப்பு மகளிருக்கு ஏற்ற நல்ல ஒரு தொழிலாகவும், அதே மாதிரி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிற நேரம் தவிர இப்போ இந்த கோழியை பராமரித்தா போதும். ரொம்ப இதுக்கான இடு செலவுகள், இடு பொருட்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு நல்ல சுத்தமான இடம் இருந்தால் போதும். இது நம்ம சில இடங்கள்லேருந்து இந்த கோழி வாங்கும்போது நமக்கு ஒரு நாள் மட்டும்தான் தடுப்பூசி போட்டு கொடுப்பாங்க. நாம் லோக்கல் வெட்டினரி டாக்டரை வச்சு 7வது நாள், 21வது நாள் மற்றும் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம் போய் தடுப்பூசி போட்டுட்டு வரணும். அதே மாதிரி இதுக்கு தீவன செலவுகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி இல்லை மக்காச்சோளம் அது மாதிரியெல்லாம் நம்ம போட்டணும். கூட வெட்டினரி டாக்டர் சொல்கிற மினரல் மிக்சர்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா அதோட வெயிட்டு ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 கிராம் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் கோழி குஞ்சாக வாங்கலாம், இல்லைனா 21 நாள் கோழி குஞ்சாக வாங்கலாம். 21 நாள் கோழி குஞ்சு ஒரு கோழி குஞ்சு 32 ரூபாயிலேருந்து 35 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இப்போ 8 வாரத்தோட கோழி. இது பாருங்கள் 8 வாரத்தில் எவ்வளோ வெயிட் அது கெயின் ஆயிருக்குன்னு. இதே 18 வாரத்துலேருந்து அது முட்டையிட ஆரம்பிக்கும் போது நல்ல நம்ம சத்தான உணவுகள் அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா முட்டையின் அளவும் சைஸும் பெருசாக இருக்கும், நமக்கு லாபமும் அதிகமாக இருக்கும். மண்புழு உரம் என்பது இயற்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று. தாவர மற்றும் விலங்குகளோட கழிவுகளை உறைய வைத்து எபிஜியக் என்னும் மண்புழுக்களை சேர்த்து மக்க வைத்து கிடைப்பது இந்த மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்ட பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் எஸ்
விஜயபாஸ்கரன் அவர்கள் விளக்கம் தருகிறார். இன்றைக்கி வந்து ஏறி வரக்கூடிய ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளோட விலைகளை கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் வந்து மண்புழு உரம் உபயோகம் பண்ணும்போது இதெல்லாத்தையும் குறைக்கலாம். இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழு அப்படிங்கிறது வியாபார ரீதியாக நமக்கு அதிகமான உரம் கிடைக்கிறதுக்கான ஒரு பரிந்துரை. இப்போ நம்ம புழு எப்படி விடுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேல் ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம உணவுக்குகள் நிரப்பியாச்சு. இப்போ வந்து சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி பறித்து விட்டுட்டு அதில் வந்து 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழு விடணும். இந்த புழுக்களில் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். நமக்கு மண்புழு வந்து பார்க்குறதுக்கு ஏதோ கருப்பு கலராக சிவப்பு கலராக இருக்குதுன்னு சொல்கிறோம். உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 2250 ரகங்கள் வரைக்கும் இருக்குது. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, எந்த இடத்துல உயிர் வாழுது, என்ன உணவாக எடுத்துக்குது, அதோட வாழ்க்கை முறையை பொறுத்து அந்த மாதிரி பிரிச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற புழு வந்து மேல்மட்ட புழு அப்படின்னு சொல்லக்கூடிய யுட்டிலஸ் யூஜினே, அதாவது ஆப்பிரிக்க புழுன்னு சொல்லுவோம். இதை ஏன் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த புழு வந்து உணவுக்கு வேலை மேலே மட்டும் சாப்பிட்டுட்டு எரு வந்து மேலே வைக்கும். இதோட இனவிருத்தி வேகம் அதிகம். அதனால் வந்து இந்த புழு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏனைய புழுக்கள்னு சொன்னோம் அப்படின்னா ஐசீனியா ஃபீட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க புழு ஒன்று இருக்குது. அப்புறம் பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ் சொல்லிட்டு இந்திய ரக புழு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்போசிட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. மேல்மட்ட புழு, இடைமட்ட புழு, கடைமட்ட புழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது பெயர் குறிக்கிற மாதிரி மேல்மட்ட புழுன்னா உணவுக்கு வேலை மேலே இருக்கக்கூடியது, இடைமட்ட புழுன்னா ஒரு உணவுக்கு வேலை வந்து 3 அடி அப்படின்னா முதல் அடியிலேருந்து 2வது அடியில் மட்டும் இருக்கக்கூடியது இடைமட்ட புழு. கடைமட்ட புழுங்கிறது தொட்டியோட கீழே, அதாவது 2 அடிக்கு கீழே வந்து இருக்கும். இந்த மாதிரி புழுவை விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து வேண்டுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணுறோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மேலே உள்ள ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காகவும் புழுக்கள் வந்து மேலேருந்தே சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக 2 முறையில் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பச்சை சாணியை வெரைட்டி மாதிரி தட்டி வைக்கிறது. இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுல என்ன ஆகுன்னா, அந்த உணவுக்கு வேலை மேலே வந்து இருக்கக்கூடிய ஈரம் வந்து காயாது. 2வது வந்து மண்புழு வந்து இந்த பச்சை சாணியை வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சாணியை கீழே மண்புழு ஃபுல்லாக வந்துடும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த உணவு வந்து வீணாகாமல் மேலேருந்தே மண்புழு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து தண்ணி வந்து இன்னொரு 10 நாள் கழித்து ஊற்றினா போதும். ஸோ அந்த 2 பெனிஃபிட் கிடைக்கும். கால்நடைகள் இல்லை, அதனால் பச்சை சாணி கிடைக்காது அப்படிங்கிறப்ப அடுத்த முறை வந்து சணல் சாக்கு, அது வந்து வீணான சணல் சாக்கோடு உபயோகப்படுத்தலாம். அதை வந்து என்னோடய உணவு குவியல் மேலே போட்டுட்டு அந்த சணல் சாக்கை வந்து ஈரம் பண்ணிடணும். புழு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சணல் சாக்கும் அப்படியே விட்டோம்னா ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த சாக்கையுமே உணவாக எடுத்து எருவாக மாற்றிடும். இது வரைக்கும் நம்ம உணவு குவியல் பார்த்தோம். அதுக்கப்புறம் உணவு குவியலை வந்து தொட்டிக்குள்ளே போடுறத பார்த்தோம். அது மேலே புழுக்களை விட்டு மேல் ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு பார்த்தோம். இப்போ உரம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அதை எப்படி எடுக்கணுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது 3வது பகுதி. இப்போ இது வந்து நம்ம புதுசாக கொடுத்துருக்க உணவு குவியல். இதில் வந்து கை வச்சு இழுத்தனா பார்த்தீங்கன்னா கை ஃப்ரீயாக வராது, நம்ம கையோடவே எரு குவியலும் வரும். இப்போ இது என்னென்னா, இது வந்து இன்னும் மக்க ஆரம்பிக்கல, மண்புழு வந்து உணவாக எடுத்துக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ மண்புழு உரம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு வழி, மேலே வந்து நல்லா குருணை மாதிரி இருக்கும், லூஸ் ஆயிரும். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய உணவு குவியலோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும், 1 அங்குலம் 2 அங்குலம் அதிகமாகிடும். இப்போ நம்ம கையை வச்சு இதில் இழுத்தோம் அப்படின்னா மணல் இழுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கை ஃப்ரீயாக வரும். அப்போ என்னென்னா, இதெல்லாம் வந்து மண்புழு உரம். இந்த குவியிலேருந்து லேசாக ஒரு பாண்டில் வர்ற அளவுக்கு குவிச்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஜலிக்கணும். இதை ஜலிக்கணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம சொந்தமாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா ஜலிக்கிற அவசியம் இல்லை, நம்மளை அப்படியே உபயோகப்படுத்தலாம். இதை விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்காத சில, அதாவது மண்புழுவோட எரு இல்லாத சில பொருட்களும் இருக்கும். கல்லோ இல்லைன்னா வந்து சின்ன சின்ன குச்சிகளோ இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கமர்ஷியலாக வந்து இது சேல் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இதோட தரத்தை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து 4 மில்லிமீட்டர் கண் கொண்ட ஜல்லடையில் ஜலிக்கணும். இந்த பார்க்குற மிஷின் வந்து நபார்டோட ஒரு ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு ஜல்லடை. இதோட அளவு பார்த்திங்கன்னா 4 மில்லிமீட்டர் கண் கொண்டது. இதில் ஜலிக்கும்போது ஆட் தேவை குறையும். பொதுவாக வந்து 1 டன் வந்து மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்னா உணவு குவியல் தயாரிக்கிறதுலேருந்து எடுத்து நம்ம பேக் பண்ணுற வரைக்கும் 8 ஆட்கள் தேவைப்படும். இந்த மெஷின் வந்து இருக்கும்போது இன்னொரு 2 ஆட்களை குறைக்கலாம், 6 ஆட்களாக குறையும். அந்த மாதிரி கன்வேயரும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா 1 டன்னுக்கு வந்து 3 ஆள் இருந்தால் போதும், நம்மளால் மண்புழு உரம்
தேவையான அளவு தயாரிக்க முடியும். இப்போ இதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக ஜலிச்சு வரக்கூடிய மண்புழு உரம். இதை தான் வந்து நம்ம மண்டலாச்சலம் பையூரில் வந்து 1 கிலோ 4 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்கிறோம். ஆண்டுக்கு 100 டன் வரைக்கும் விற்பனை செஞ்சிட்ருக்கோம். கடந்த 6 வருடங்களாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகளும் அரசு நிறுவனங்களும் நிறைய உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. மண்புழு உரம் தயாரிக்கல ஏதாவது இடர்பாடுகள் உண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா தொழிலையும் உள்ள மாதிரி இதிலும் இடர்பாடுகள் உண்டு. குறிப்பாக வந்து இயற்கை எதிரிகள் வந்து அதிகமாக இருக்கும். இயற்கை எதிரிகள் அப்படின்னா எறும்பு, பாம்பு, எலி, பறவைகள் இதெல்லாம் வந்து பொதுவாக அந்த மண்புழு அதிகமாக இருக்கிறதுனால அதை தேடி வர செய்யும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு மிக எளிய முறைகள் இருக்குது. எறும்பை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷெட்டு வந்து நம்ம சிமெண்ட் தளம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மஞ்சள் தண்ணியை வந்து தெளித்தோம் அப்படின்னா எறும்புகள் வர்றதில்லை. ரெண்டாவது, தொட்டிகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தொட்டியை சுற்றிலும் ஒரு 2 அங்குல அகலத்துக்கு வேஸ்ட் ஆயில் இல்லைன்னா க்ரீஸு அதை வந்து நம்ம ஒரு பட்டை மாதிரி அடித்தோம்னா அந்த வலுவழுப்புனால் எறும்புகள் வந்து தொட்டிக்குள்ளே போகாமல் இருக்கும். அடுத்தது 3வது, கைதவறி வந்து நம்ம எரு வந்து போடும்போதே உள்ளுக்குள்ளே எறும்புகள் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 குடமோ 3 குடமோ தண்ணியை வந்து கொஞ்சம் வேகமாக ஊற்றுனோம்னா எறும்புகள் என்ன பண்ணுன்னா மேலே அந்த உணவு குவியலுக்கு மேலே வரும். அதை அப்படியே எடுத்து நம்ம அப்புறப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணலாம். மண்புழு தயாரிப்பில் வந்து தென்னந்தோப்பில் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் கையில் பார்க்குறது வந்து காண்டாமிருக வண்டோட புழு பருவம். இது என்ன பண்ணும் அப்படின்னா தென்னந்தோப்பில் வந்து நம்ம எரு குவியல் இருக்குது, அதுவும் குறிப்பாக வந்து தென்னை ஓலைகளை மக்க வைக்கணும் அப்படின்னா இந்த காண்டாமிருக வண்டு வந்து அதில் தான் முட்டை வைக்கும். இந்த காண்டாமிருக வண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எரு குவியல் இருக்குது அப்படின்னா மண்புழுவை வந்து வளர விடாது. அதை வந்து நம்ம வயலுக்கு பயன்படுத்தும் போது இந்த காண்டாமிருக வண்டையும் சேர்த்து நம்ம வளர்க்குற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா எரு குவியல் மேலே நிழல் வலை குடில்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வலையை வந்து போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த காண்டாமிருக வண்டு வந்து எரு குவியலில் போய் முட்டை வைக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து காண்டாமிருக வண்டுகளோட ஆதிக்கத்தை நம்ம வந்து தடுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் ரசாயன உரங்களோட பயன்பாடு வந்து 50% வரைக்கும் குறைக்கிறதுக்காகவும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளோட உபயோகத்தை குறைக்கிறதுக்காகவும் 1 ஏக்கருக்கு 1 பயிருக்கு 2 டன் வரைக்கும் மண்புழு உரத்தை இடுவதனால நல்ல தரமான விளைபொருள்களை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் குறு சிறு விவசாயிகள் 1 இல்லை 2 வந்து டிஎன்ஐ சில்பாலின் மெத்தட் மூலமாக பண்ணும்போது நம்மளோட பண்ணையில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் மறுசுழற்சி செய்வதனால சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதோட நமக்கு தேவையான இடுபொருட்கள் அனைத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் வேளாண் பெருமக்கள் அனைவரும் மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்தி மண்ணையும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றியும் ராசிபுரம் உழவர் சந்தை பற்றியும் மற்றும் மாணிக்கமா மண்புழு உரம் பற்றியும் பார்த்திருப்பீங்க. இவை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.